வணக்கம். தூக்கமின்மை பிரச்சனையால நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த தூக்கமின்மை பிரச்சனையை இங்கிலீஷ்ல இன்சோம்னியா அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவையில்லாத எண்ணங்கள் அதிகப்படியான அளவுக்கு வர்றதுதான் இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். சிலருக்கு பெட்ல போய் படுத்திருப்பாங்க, தூக்கமே வராது. ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லது சிலர் பெட்ல படுத்து தூங்கிடுவாங்க, மிட் நைட்ல எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தூக்கமே வராது. அந்த நேரத்தை எப்படி கடத்துறது அப்படின்ட்டு செல்போனை எடுத்து ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியாக நேரம் போய்கிட்டே இருக்குமே தவிர அவங்களுக்கு தூக்கம் அப்படின்றது இருக்காது. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்? அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு டெக்னிக் நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த டெக்னிக்கோட பேரு 4-7-8 டெக்னிக் அப்படின்னு பேரு. அதாவது 4 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது மூச்சு காத்த நாம உள்ள இழுக்கக்கூடிய நேரம். 4 செகண்டுக்கு நீங்க மூச்சு காத்த அப்படியே மெதுவாக உள்ள இழுக்கணும், பெட்ல படுத்ததுக்கு அப்புறமாக. அப்படியாக நாம 4 செகண்டுக்கு உள்ள இழுத்த அந்த மூச்சு காத்த அடுத்ததா 7 வினாடிகளுக்கு உள்ளுக்குள்ள நாம அடக்கி வைக்கணும். அதுதான் 7 அப்படின்றது. அடுத்ததா வரக்கூடிய 8 அப்படின்றது என்னன்னா, உள்ள நாம அடக்கி வச்சிருந்த அந்த மூச்சு காத்த மெதுவாக வெளியேற்றணும். அதுக்கு நாம 8 செகண்ட் நேரம் எடுத்துக்கணும். இதுதான் 4-7-8. அதாவது இன்ஹேல், ஹோல்ட் அண்ட் எக்ஸ்ஹேல். இதை நீங்க பண்றதுக்கு இந்த 4, 7, 8 இந்த மூச்சு காத்த உள்ள இழுத்து அடக்கி வச்சு வெளியேற்றுறதுக்கு சுமார் 19 இருந்து 20 செகண்ட் ஆகும். இதை ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்றேன். நான் என்னைக்காவது தூக்கம் வராம படுத்திருக்கேன் அப்படின்னா இந்த 4-7-8 டெக்னிக்கை நான் அப்ளை பண்ணது உண்டு. அதிகபட்சமாக நான் 4 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 4 சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு 5வது சைக்கிள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன அறியாம நான் தூங்கிடுறேன். அப்ப 5 சைக்கிள் அப்படின்னா அதிகபட்சம் 2 நிமிஷம் கூட கிடையாது. இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்முடைய கான்சென்ட்ரேஷனை ஒரே பக்கமாக கொண்டு வருது இந்த டெக்னிக். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நம்மளை வேற எந்த பக்கமும் சிந்திக்க விடாம ஒருமுகப்படுத்துது. 4 செகண்டுக்கு மூச்சு காத்த நம்ம உள்ள இழுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, மூச்சு காத்த நம்ம உள்ள இழுக்கும் பொழுது நம்மளை அறியாம அதை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மூச்சு காத்த உள்ள இழுக்கும் பொழுது அப்படின்னு நாம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அலைப்பாயறது இல்லை. அடுத்ததா உள்ள நாம இழுத்த மூச்சு காத்த 7 வினாடிகளுக்கு உள்ள அடக்கி வைக்கணும் அப்படின்றப்போ அப்பையும் நாம மூச்சு காத்த புதுசா உள்ள இழுக்காம ஏற்கனவே உள்ள இழுத்த மூச்சு காத்த வெளியவும் விடாம அந்த மூச்சு காத்த நம்ம உள்ள அடக்கி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. கவன சிதறல்களை அது குறைக்குது. அதே நேரத்துல 7 வரைக்கும் நாம கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரே பாயிண்ட்ல நம்முடைய கவனம் குவியுது. அதுக்கு அடுத்தபடியாக 8 வினாடிகளுக்கு இந்த மூச்சு காத்த நம்ம வெளியேற்றணும் அப்படின்றப்போ மூச்சு காத்த உள்ள இழுக்கிறதுக்கு வெறுமனே 4 வினாடிகள் தான் எடுத்துக்கிட்டோம். ஆனா வெளியேற்றுறதுக்கு 8 வினாடிகள் நாம கால அளவு எடுத்துக்கும் பொழுது மூச்சு காத்தினுடைய வேகம், வெளியேற்றக்கூடிய வேகம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாதான் அவ்வளவு மூச்சு காத்தையும் நம்ம 8 வினாடிகள்ல வெளியேற்ற முடியும். இல்லைன்னா மூச்சை உள்ள இழுத்த வேகத்திலே வெளியேற்றணும் அப்படின்னா வெறுமனே 4 வினாடிகள்ல நம்ம வெளியேற்றிடுவோம். 8 வினாடிகளுக்கு வெளியேற்றணும்னா அதை மெதுவா தான் வெளியேற்றணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. அப்ப நம்ம இந்த டெக்னிக்கை செய்யும் பொழுது நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க நம்முடைய மூச்சிலேயே இருக்கிறதுனால வேற எண்ணங்கள் பக்கம் நம்முடைய மனசு போகிறது இல்லை. இத அதிகபட்சம் நான் 5 முறைக்கு மேல செஞ்சதில்லை. அதுக்குள்ள நான் தூங்கிடுறேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் அப்படின்னா இதுதான். எண்ணங்களினுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கிறதன் மூலமா தூக்கத்தை நம்ம கொண்டு வரோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசியாலஜி, உடல் சார்ந்த இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூச்சு காத்த
நாம உள்ள இழுக்கிறதன் மூலமாகவும் உள்ள அடக்கி வைக்கிறதன் மூலமாகவும் அந்த மூச்சு காத்தை இப்படி வெளியேற்றுறதன் மூலமாகவும் இந்த நுரையீரல்களை அதிகமாக வேலை வாங்குறோம். அப்படி அதிகமா வேலை வாங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நுரையீரல் சுருங்கி விரிவடைஞ்சு இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப அதிகமா செய்யறதுனால நுரையீரல் டயர்ட் ஆகுது. அப்படி நுரையீரல்ல ஏற்படக்கூடிய சோர்வு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் பரவுறதன் மூலமாக அந்த உடம்புக்கு ஓய்வு தேவைப்படுது. உடனடியாக தூக்கமும் வருது. ஸோ இந்த 4-7-8 டெக்னிக் பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் காரணத்தையும் பார்த்தாச்சு, உடல் சார்ந்த காரணத்தையும் நாம பார்த்தாச்சு. இந்த டெக்னிக்கை யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் சுவாச கோளாறு உள்ளவங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கவங்க, ஆஸ்துமா தொல்லையால அவதிப்படுறவங்க இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க கலந்து ஆலோசனை பண்ணிக்கங்க. மற்றபடி சுவாச கோளாறுகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்றவங்க இந்த டெக்னிக்கை தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னும் சிலர் தூக்கம் வர்றதுக்காக தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர்னுடைய அறிவுரைப்படி அந்த மாதிரி தூக்க மாத்திரை எடுத்துதான் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஆனா இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றதுனால தூக்க மாத்திரை எடுக்கிறத நிப்பாட்டிருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட். உளவியல் சார்ந்த விஷயங்களை என்னால எடுத்து சொல்ல முடியுமே தவிர மருத்துவத்திற்கு இது மாற்றா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதனால ஒரு மருந்து மாத்திரையை நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்ற உரிமையோ அல்லது ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருந்து மாத்திரையை நிப்பாட்டியருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையோ அதிகாரமோ எனக்கு கிடையாது. அதனால ஏற்கனவே இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுடைய டாக்டரை கலந்து ஆலோசிச்சுங்க. மற்றவங்க இந்த டெக்னிக்கை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். நீங்க இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தூக்கம் வருதா, இந்த டெக்னிக் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கடைசியா நம்முடைய நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யாரெல்லாம் SSLC கம்ப்ளீட் பண்ணலையோ அதை உடனே கம்ப்ளீட் பண்ணிருங்க. நாம சொல்லக்கூடிய SSLC அப்படின்றது வேற. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். இந்த SSLCயை கம்ப்ளீட் பண்ணாதவங்க உடனே கம்ப்ளீட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.